இன்னைக்கு காலைல எந்திரிச்சிருந்து இந்த நாய் என்னை திட்டிக்கிட்டே இருந்துச்சுங்க. அது எதுக்குன்னா, நான் ரூமை வழக்கம் போல போட்டு நாசி பண்ணிட்டு இருந்தேன். சரி வா டாடி உனக்கு டிசிப்ளின் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு கையில பிஸ்கட் வச்சு எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. நானும் அதெல்லாம் பண்ணேன். குஷியில நாய் முத்தம் கொடுத்தான். ஆனா அவனுக்கு தெரியாது நான் கையில இருக்க பிஸ்கட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். அவனை மதிச்சு எதுவும் பண்ணலன்னு. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கையில ஒரு பேஸ்கெட் தூக்கிட்டு வந்தாங்க. இவன் கையில பேக் இல்ல பேஸ்கெட் ரெண்டு பார்த்தாலும் எனக்கு இவன் என்னை வச்சு ஏதோ கிரிக்கெட் பண்ண போறான்னு தோணுச்சு. கூரையோட வந்து உட்காந்துவேன். கூரையும் என்னையும் குறுகுறுன்னு பார்த்தாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு அளவு எடுக்கிற மாதிரி என்னையும் கூடையும் அளவு எடுத்தாங்க. இவன் பண்றதுதான் சரியில்லை. நான் என்னடா பண்ண போறேன்னு பார்த்தேன். கடைசி பார்த்தா டக்குன்னு எனக்கு கூடைக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. அட பேக்கிங் பண்ண பைத்தியமே, எங்க இன்னைக்கு நம்மள பேக் பண்ணிடுவோம் நான் பயந்துட்டே இருந்தாங்க. ஆனா நல்ல வேலை நாய் கையில தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. சரி எங்கடா போறோம்னு பார்த்தா டக்குன்னு ஒருத்தன் பைக்ல வந்தாங்க. இவ்வளவு நாள் நம்ம இவனை பண்ணதுக்கு நம்மள தத்து கொடுக்க போறோம்னு நினைச்சிட்டேங்க. ஆனா அதான் இல்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரூம் கூட்டு போனான். பல நாளா இவன் மூஞ்ச பார்த்தே காஞ்சி போன எனக்கு இது ஒரு நல்ல ரிலீஃபா இருந்ததுங்க. அப்புறம் அவனுங்க மீன் வளர்த்தானுங்க. சரி இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு மீன் தொட்டி பக்கம் போனா மீன் வளர்க்குற வந்து என்னை பிடிச்சிட்டு, இது உனக்கு இல்ல உனக்கு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு நானுங்க. அப்படி என்னடா ஸ்பெஷல் ஐட்டம்னு கேட்டா, இந்த அருக்கு பாரு டப்பா, இதுக்குள்ள ஒரு பிஸ்கட் இருக்கு, இதை நீ தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எங்க போனாலும் நம்மளை வச்சு வித்த காட்டுறானுங்களே. இந்த பிஸ்கட்டுக்காக நான் இவ்வளோ வந்தேன். அது என்னமோ தெரியலங்க, நாயினாலே இவங்க எல்லாத்துக்கும் நக்கலா தான் தெரியுது. அதுக்கப்புறம் சரி நானே போய் சாப்பிட்டுக்கிறேன்டா அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ள நல்ல ஸ்மெல் வருதுன்னு போய் பார்த்தேங்க. ஆனா கிச்சனை பூட்டிட்டு உள்ள விடல. ஆனாலும் விடலையே, ஒரு கொள்ளையா உள்ள பூந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அவனுங்களே எனக்கு சாப்பாடு வச்சுட்டானு. சரி ஏசி காத்து வாங்க பெட்ரூம்குள்ள போனா பெட்ல உச்சா போயிட்டேன்னு சொல்லி எனக்கு வெளியே விட்டுட்டானுங்க. அப்புறம் மனசு மாதிரி டேப்ல டென்ட்டா போட்டு என்னை படுக்க வச்சுட்டாங்க. சரி நான் ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை தூக்கி கையில வச்சுக்கிட்டு பைக்ல ஏறி உட்காந்துட்டு எங்கேயோ போனானுங்க. சரி போற வர போகட்டும் பொழுது போதேன்னு நானும் போனேங்க. ஒரு வழியா ஒரு ஜூஸ் கடையில வந்து நிப்பாட்டினானுங்க. அங்க பார்த்தா எல்லாரும் ஒரு கூட்டமா மஞ்சள் சுக்கா போட்டுட்டு சோகமா உட்காந்துருந்தானுங்க. ஒருத்தன் மூஞ்சில ஈ அடல. என்னடா அடி நிலவரம் அப்படின்னு கேட்டா, அப்பதான் சொன்னா மலை மாதிரி இருந்த ஒரு டீம் இப்ப மட்டத்துக்கு பேசுற தம்பின்னு. இதை சொல்றப்ப அவன் கண்ணே தண்ணி வந்துடுச்சு. ட்ரிக் பஸ்ல ஸ்கோர் பாக்குற எனக்கே துப்பம் தொண்டை அடிக்குதுன்னா காசு போட்டு மேட்ச் பார்த்துட்டு வந்தாலும் எப்படா தம்பி இருக்குன்னா எனக்கு சோகமா தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் வந்ததுக்கு ஒரு போட்டோ கிளிக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போற வழி எல்லாம் தெரிஞ்சது ஏரியால கரண்ட் இல்லைன்னு. சரி கரண்ட் இல்ல காத்து வாங்கலன்னு ஒரு பார்க்கு பக்கம் போனானு. பார்க்கு பக்கம் போனவனுங்க உட்காந்து கதை பேசுற அந்த கதையை நான் கேட்க, கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது நம்ம போல இவனுங்க போலப்பதான் நாய் பொழப்பா இருக்குன்ட்டு. அப்பதாங்க அவனு தோணுச்சு, நாய் பிறந்த நமக்கே நல்ல வாழ்க்கை கிடைக்கிறப்ப உங்களுக்கு கிடைக்காதா? சோ நம்பிக்கையோட இருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.